அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி தினமும் காலை 5:27 6:07 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதிலிருந்து நாம் கையாளப் போகும் உத்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் ஸ்பெஷல் பட்டிமன்றம், சிறப்பு பட்டிமன்றம் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் என்ற மாதத்தின் இறுதி நாள் அன்று இன்று சிறப்பு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு தினமும் காலை நற்புலரியில் சேவஸின் முதல் நிகழ்வாக அனைவரும் அமைதியாக கண்களை மூடி தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் அமைதியாக. குட் மார்னிங் சார். கண்களை மேலே திறக்கவும். அடுத்ததாக அஃபர்மேஷன். அனைவரும் நம் சங்கல்பங்களை அடைந்ததாக நினைத்து அதனை வாய்விட்டு சத்தமாக மியூட் செய்து சொல்லி பார்க்கவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும், அதனை காட்சிப்படுத்தி அனுபவிக்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் ஒரு நிமிடம் சுவாச பயிற்சி செய்யவும். மூச்சினை இதயத்தின் வழியாக உள்ளே இழுக்காமல் வயிற்றின் வழியாக உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ஸ் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் ரேஷ்மா சௌஜானி. ரேஷ்மா சௌஜானி is the founder of Girls Who Code.
a non-profit organization dedicated to closing the gender gap in technology and computing by providing opportunities and resources for young women. ஒரு இளமை பருவத்தில் பெண்களுக்காக அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் ஒரு இணையத்தின் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்றதாகவும் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மூலயமா இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களை செய்த ஒரு நபர். இவங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இணையத்தில் தகவிறக்கம் செய்து தெரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி தலைவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். தலைவர்களை பற்றி உலக சாதனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேர்ல்டு கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்தை வாங்கி படிக்கவும். அடுத்த நிகழ்வாக ஸ்கிரைபிங். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், எப்படி அடைய போகிறோம், ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை அதனை கண்ணோட்டமிட்டு பின்னோட்டத்தோடு நம் வாழ்க்கையில் தொடங்கினால் நம் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். அந்த வகையில் நற்புலரியில் சேவஸ் தினமும் காலை 6 நிமிடம் பார்த்து வருகிறோம். இந்த சேவஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தொடக்கமாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தை அறிமுகம் செய்ய சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களை அறிமுகம் செய்ய லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இன்னும் அந்த அம்மையார் இணைந்ததாக தெரியவில்லையே. சார் இணைஞ்சிட்டாங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க. என்ன நேம்ல இருக்காங்க? மேடம் உமாசங்கரி ரைட் இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு இன்னும் கோர்ஸ் கொடுக்கல, அதனால நான் கொஞ்சம் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் இங்கு நாம் நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கின்றோம். நாளும் நல்லதொரு விஷயங்களை மாதம் ஒரு தலைப்பில் தினம் தினம் புது புது ஆளுமைகளுடன் இங்கு நாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பல பயிற்சியாளர்கள் இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். பல பயிற்சியாளர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிந்தனை பரவும் தளமாக இன்றைய தினம் இந்த நற்புலரி தளம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுதை ஆக்கப்பூர்வமான பொழுதாக மாற்றி அந்த நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தளமாக இன்று நற்புலரி இன்று தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல கடல் கடந்த தேசத்தில் கூட பலரை இணைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாத நிகழ்வான தி ரெசல்யூஷன் 2024 தீர்மானங்கள் 2024 என்கின்ற தலைப்பில் நாம் தினம் தினம் பல புதிய பயிற்சியாளருடனும் பல பழைய பயிற்சியாளருடன் பல பெரிய கருத்துக்களை நாம் பெற்றோம். 30 நாட்கள் நேற்று வரை என்னையும் சேர்த்து 30 பயிற்சியாளர்கள் 30 தினங்களை அலங்கரித்துள்ளார்கள். அவர்களிடமிருந்து பல்வேறு அரிய கருத்துக்களை இந்த தளத்தில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களும் பெற்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத் தொடர்ந்து இன்று 31வது நாளாக மாதத்தின் இறுதி நாளில் பட்டிமன்றம் நடைபெறும். அந்த பட்டிமன்றம் நல்லதொரு நடுவரின் தலைமையின் கீழ் நல்ல ஒரு பங்கேற்பாளர்களின் சீரிய ஒத்துழைப்போடு இங்கு நடைபெறும். அந்த வகையில் நாம் இன்று ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை காண இருக்கின்றோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு நாம் வருடத்தின் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானம் பெயரளவில் இருக்கின்றனவா அல்லது செயலளவில் இருக்கின்றனவா என்கிற தலைப்பை நாம் இங்கு எடுத்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து சிறப்பு செய்ய இருக்கும் நல்லதொரு ஆளுமை நடுவர் திருமதி வி உமாசங்கரி அவர்களை நான் இந்த தளத்திற்கு வரவேற்கிறேன். அவரை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். அம்மையார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நமக்கு நல்லதொரு ரெசல்யூஷன் குறித்த ஒரு சிறந்த பயிற்சியை வழங்கினார்கள். அடிப்படையில் இவர் ஒரு வழக்கறிஞர், சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி பல நல்லதொரு வழக்குகளுக்கெல்லாம் நல்லதொரு தீர்ப்பை பெற்று தந்த ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கல்வி நிலையங்களுக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட அவர் ஒரு 18-20 பட்டங்களை, முதுகலை பட்டங்களை தொடர்ந்து படித்து பெற்றிருக்கின்றார். நல்லதொரு யோகா ஆராய்ச்சியாளராகவும் தமிழார்வம் கொண்டவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்றைய தினம் நமது நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து 2 அணிகளையும் கையாளப் போகின்றார். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய 2 தலைப்பின் கீழும்
பேச இருக்கின்ற ஆளுமைகளை குறித்த அறிமுகம். இவர்கள் அனைவரும் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் தான். பெயரளவில் இருக்கின்றன. நாம் வருடத்தின் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானம் பெயரளவில் இருக்கின்றன என்கின்ற வாதத்தை முன்வைத்து அதற்கு வலு சேர்க்க வரும் ஆளுமைகள் பொறியாளர் எஸ் விவேகானந்தன் திருச்சியிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். இப்போது பெங்களூரில் பணி நிமித்தம் அங்கு தங்கியிருக்கின்றார். அங்கிருந்து இணைந்திருக்கின்றார். அடுத்ததாக மற்றும் ஒரு இந்த மாதம் துவக்கம் முதல் நம்முடன் வந்து இணைந்திருக்கக்கூடிய நண்பர் பிரிதிவிராஜன் சென்னையிலிருந்து இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னர் மற்றும் பில்டிங் மார்க்கெட்டிங் கம்பெனியை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக விபி செந்தில்குமார் சரண்யா ஜுவல்லரி ஓனர், வையம்பட்டி ஜேசிய வையம்பட்டியுடைய உடனடி முன்னாள் தலைவர், சரண்யா ஜுவல்லரி உரிமையாளர் சரண்யா வி செந்தில்குமார். நாம் வருடத்தின் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானம் பெயரளவில் இல்லை, செயலளவில் மட்டுமே இருக்கின்றன என்ற வாதத்தை முன்வைத்து இங்கு பேச இருக்கின்ற 3 ஆளுமைகளை அறிமுகம் செய்கின்றேன். அவர்கள் ஒருவர் திருமூர்த்தி. திருமூர்த்தி அவர்கள் ஈரோடிலிருந்து இணைந்திருக்கின்றார். தனியார் மருத்துவ காப்பீட்டுத் துறையில் சிறப்பு சீனியர் மேலாளராக பணியாற்றி வருகின்றார். அடுத்ததாக ஆர் வீரசேகரன் ஐயா அவர்கள் ஒரு சமீப காலமாக ஒரு மாதமாக நம்மிடம் இணைந்திருக்கின்றார். இவர் ஜேசி திருச்சி கங்காரு கிளை இயக்கத்தை சார்ந்தவர். 70 வயது இளைஞராக உற்சாகத்துடன் நாளும் நம்முடன் இணைந்து பங்கேற்று நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆளுமை. அடுத்ததாக இந்த அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கக்கூடியவர் KRP நித்யாதேவி அம்மையார் அவர்கள். மதுரை மேலூரை சேர்ந்தவர். அங்குள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேச்சு புயல் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். தமிழ் குரு நல்லுறவுக்கு தன்னாலான தமிழ் ஆர்வத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆளுமை. இப்படிப்பட்ட ஒரு 6 ஆளுமைகளை வைத்து 2 அணிகளாக பிரித்து அம்மையார் நடுவராக இருந்து, உமாசங்கரி அம்மையார் அவர்கள் நடுவராக இருந்து நிகழ்ச்சியை நடத்தி தர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் சுமார் 5 நிமிடங்கள் வழங்கப்படும். அந்த 5 நிமிடம் வந்தவுடன் நான் குறிப்பிட்டு சொல்வேன். அதுடன் அடுத்த நபருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இதை நெறிப்படுத்தி நடத்தி கொடுக்கக்கூடிய அம்மையார் அவர்களை, திருமதி உமாசங்கரி அம்மையார் அவர்களை வரவேற்று அவர்களிடம் இந்த தளத்தை ஒப்படைக்கின்றேன். அம்மையார் அவர்களை வாருங்கள், தங்கள் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி கொடுங்கள் என்ற விண்ணப்பத்தை வைத்து நான் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பையும் நேர காப்பாளர் பொறுப்பையும் ஏற்று சிறப்புற செய்ய இருக்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி ஐயா. சிறப்பான ஒரு காலை பொழுதில் நற்பவி அமைப்பு நடத்தும் சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தில் எனக்கு நடுவர் பணி ஆற்ற வாய்ப்பளித்த நற்பவி அமைப்பை சார்ந்த நற்புலரி அமைப்பை சார்ந்த அமைப்பாளர்களுக்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த CS விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்த எல்லோருக்கும் முதற்கண் என் நன்றி வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிறப்பான 2024ஆம் வருடத்தில் தீர்மானம் அப்படின்ற ஒரு தலைப்பை வைத்து அந்த தீர்மானங்கள் தொடக்கத்தில் எடுப்பது செயல் அளவில் இருக்கிறதா அல்லது பெயரளவில் இருக்கிறதா என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான காலையில் ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றம். முதல்ல தீர்மானம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு முடிவு அப்படின்றது நம்ம எடுப்பதற்கு முன்னாடி அந்த பலவிதமான சிந்தனைகளோடும் பலவிதமான யோசனைகளுக்கு பிறகுதான் இந்த தீர்மானம்ன்றத நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு நம்ம யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து விட்டு இந்த தீர்மானத்தை எடுத்தோம் என்றால் அது பெயரளவில் இருக்காது, அது செயலளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. தீர்மானம் நம்ம என்னதான் யோசிச்சு சிந்திச்சு எடுத்தாலும் அது பெயரளவுல தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடையே பேசுவதற்காக 3 நபர்கள் பெயரளவுல இருக்கு அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த இப்போ சரியா இருக்கா? சரியா இருக்குங்க, கரெக்டா இருக்கு. நீங்க தொடரலாம். நன்றி ஐயா. இந்த அதுக்காக பெயரளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக அந்த பெயரளவில் இருக்கும் அணியை சார்ந்த 3 நபர்கள் இருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லைங்க.
பேரளவுல இருந்தா என்ன, அது வெறும் இதுதான் இருக்கும். ஆனா அதை நாங்க ஆக்கப்பூர்வமாக செயலாற்றி இருக்கிறோம். செயலளவில் அதனை நாம் கொண்டு வருவோம் என்ற வகையில் பேசுவதற்காக 3 நபர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல வந்து ரொம்ப திறமையான பேச்சாளர்கள். பல பட்டிமன்றங்களில் பேசி பல தளப்பட்ட கருத்துக்களை சிறப்பாக சொல்பவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் சொல்ற கருத்தை அடிப்படையில் இறுதியாக நான் தீர்ப்பை கூறுவேன். முதலாவதாக, அதாவது எழுமின் விழுமின் குறிக்கோளை எட்டும் வரை என்ற விவேகானந்தர் வரிகளை தொட்டு அந்த பெயரையே வைத்துக் கொண்டிருக்கும் திருச்சியிலிருந்து திரு விவேகானந்தன் ஐயா அவர்களை இந்த வருடம் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானங்கள் பேரளவில் தான் இருக்கின்றன என்று பேச வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்க முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு இணங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அணியை சேர்ந்தவருக்கும் மாற்று அணியை சேர்ந்தவருக்கும் மற்றும் நடுவர்பால் வீட்டிற்கும் உமாசங்கரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஒரே நிமிஷம் நான் பிபிடி மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம முதல் நற்புலரி தளத்துல தான் வந்து பட்டிமன்றத்துல கூட பிபிடி ஷேர் பண்ணி ஒரு நடுவர் எங்களுக்கு ராமநாதன் சார் ஒரு வாட்டி பண்ணாரு. அவரோட நினைவாக வந்து நான் வந்து இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான 5 நிமிடம் துவங்கி விட்டது விவேகானந்தன் சார், உங்களுக்கான 5 நிமிடம் துவங்கி விட்டது. ஏன்னா நேரம் பிபிடியிலே ஒரே நிமிஷம் தான் சார், நான் பிபிடி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்மளுடைய ரெசல்யூஷன் எப்பயுமே வந்து எல்லா வருஷத்தோட முதலையுமே வந்து எல்லா வருஷத்துலயும் நிறைய பேர் எடுப்பாங்க. இந்த வருஷத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 2024 எந்ததுக்காக எல்லாரும் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல மேக்சிமம் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த வருஷத்தோட முதல் வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிம் எல்லாம் ஃபுல் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா வந்து நான் இந்த வருஷம் வந்து என்னோட வெயிட்டை குறைச்சிருவேன்னு நான் இதாயிருவேன். அதே மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா, நான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொண்டாந்துருவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்னன்னா வந்து என்னோட வந்து நான் வந்து இப்போ ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இதை மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு மாசம் வந்து ஒரு அதாவது என்னன்னா மேக்சிமம் 2 மாசம் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். 22% வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். சரி, ஏன் வந்து இது குறையுது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன் இது குறையுது அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுடைய ஆசைக்கும் தேவைக்கும் கோல் 3க்குமே அவங்க வித்தியாசம் தெரியுறதில்ல. இதுதான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக்கிறது. அவங்க வந்து முத வந்து இப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்து ஒரு எக்ஸ் வருமானம் இருக்குன்னா நான் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா வந்து நான் அடுத்த வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து என்னோட சம்பளம் என்ன சொல்றது அப்படியே வந்து நான் 2,500 லட்சம் மாறிடும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றது, அன்ரியலிஸ்டிக்கா டார்கெட் செட் பண்றது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து எதுக்காக செய்யறோம் அப்படின்னே தெரியாது அவங்களுக்கு. நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஆனா எவ்வளவு கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் இருக்கப்ப எப்பயுமே வந்து நம்மளுடைய ஒரு இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஆசையா இல்ல இலக்கானே தெரியாது முதல்ல. அப்படி இலக்கு வச்சிருந்தா அந்த இலக்குக்காக போராடுறப்ப வந்து எப்பயுமே ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னாடி சின்ன சின்ன வெற்றிகள் நம்ம கொடுத்தாதான் வந்து கண்டினியூஸா மோட்டிவேஷன் நடந்துட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களால வந்து எல்லாருமே வந்து என்னன்னா அந்த டிசம்பர் 31 நைட்டு இதோட உலகத்தையே நான் மாத்தி போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க செயல்முறையில இருக்கிறதே கிடையாது. அதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய சிக்கலே. கண்டிப்பா வந்து செயல்முறையில எத்தனை பேர் படுறாங்கன்னா கடைசியா அந்த வருஷத்தோட கடைசியில பார்த்தோம்னா அதாவது ஒரு 3-5% வரைக்கும் தான் வந்து உண்மையாவே அந்த ரெசல்யூஷன் சால்வ் பண்றாங்கன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இது ஒரு வருஷத்தோட டேட்டா கிடையாது, ஒரு 10 வருஷத்தோட ஆவரேஜ் டேட்டா. ஸோ அப்போ வந்து எது ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய அவமானம் பட்டு அதுல இருந்து ரெசல்யூஷன் மாறாங்களோ அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் சக்சஸ் ரேட்டா தான் சொல்லுது. அதனால வந்து எல்லாரும் வந்து இந்த
என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த நியூ இயர் அப்போ வந்து இந்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு இடத்துல லைட்டா மிஸ் ஆகும். சரி பொங்கல்ல இருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அடுத்து இன்னும் 2 மாசம் ஓடும். தமிழ் புத்தாண்டுல இருந்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் கடைசி கொஞ்ச ஒரு நாள் நிமிடம். கழிச்சு கடைசி வந்து என்னோட வந்து ஒரு என்னோட பர்த்டேல இருந்து மாறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ரெசல்யூஷன் டேட் மாறும். நம்ம மாறாம ரெசல்யூஷன் எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்காது. கண்டிப்பாக வந்து இன்றைய உலக மக்கள் மத்தியில வந்து ரெசல்யூஷன்ன்றது பேரலையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம். சிறப்பானது ஒரு தொடக்கம் வந்து இது கொடுத்தீங்க. அதாவது உங்களை பத்தி கூப்பிடும் போதே வந்து எந்த ஒரு பட்டிமன்றனாலும் ஒரு புள்ளி விவரத்தோட தான் வந்து தொடங்குவாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பாயிண்டோட புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா எல்லாரும் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரளவுல தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து செய்வாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 50,000 சம்பாதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு நான் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அத திடீர்னு அந்த ஒரு தீர்மானத்தை வந்து நம்மளால நிறைவேற்ற முடியாது. முதல்ல வந்து ஒரு சின்ன வெற்றி கொடுத்தாதான் அடுத்த பெரிய வெற்றியே கொடுக்க முடியும் அப்படின்ற வகையில இந்த தீர்மானம் எல்லாம் சும்மா வந்து செயலக்கெல்லாம் கொண்டே வர முடியாதுங்க. ஒரு பேரளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தனமான தன்னுடைய கருத்துக்களை விவேகானந்தன் ஐயா அவர்கள் பதிந்து விட்டு சென்று இருக்கிறார். அப்படிலாம் இல்லைங்க, நீங்களால செயல் வடிவிலும் செய்ய முடியும் என்று செயல் வடிவில் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற திரு திருமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கிறேன். சிறப்பான ஒரு தொடக்கத்தை தொடங்கிய விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கு நற்புலரி அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அனைவருக்கும் தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த நற்புலரி அமைப்புக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது நான் தீர்மானம் என்பது வந்து ஒரு செயலாளர் தான்ங்கிறத இதுல நான் வந்து உறுதியா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையிலேயே நான் வந்து 1/1/2014 அன்று வந்து நான் கார் வாங்கணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து 15/8/2014 அந்த வருடத்திலேயே ஒரு 8 மாசத்துலயே நான் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அந்த செயல் வடிவில் நம்ம தீர்மானத்தை வந்து குழப்பம் இல்லாத இது பண்ணும்போது ஒரு கதை கூட இருக்குங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் நீண்ட நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும் தான். அந்த கல்யாணம் பண்ணதோடனே மனைவியிடம் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கோசரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். கடைவீதிக்கு போனா, கடைவீதியில ஒரு பொருளை பார்த்தான். இதுவரையில் அவனுக்கு பரிசயம் இல்லாத ஒரு பொருள் அது. அந்த பொருளை அது என்னங்கன்னு என்று விசாரிச்சுட்டு அது என்னன்னு பார்த்தா தர்மாஸ் பிளாஸ்க்குங்க. அது அந்த கடைக்காரர் அப்படி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதோடனே இது எதுக்கு உபயோகப்படுதுன்னு பார்த்தோன்னே, இதுக்குள்ள சூடான பொருளை வச்சா சூடா இருக்கும், குளிர்ச்சியான பொருளை வச்சா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னாரு. அதை வாங்கிட்டு உற்சாகமா வீட்டுக்கு புறப்பட்டு மனைவி கிட்ட போய் இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுங்கிட்டு அவர் திட்டம் போட்டு அந்த திட்டப்படி மேலும் சில பொருளை வாங்கி கொண்டு வேகமாக நடந்து வீட்டுக்கு போறாரு. சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு மனைவி அழைக்கிறாரு. அவர் அழைச்சதோடனே அந்த அம்மா வந்து வந்தோடனே இது ஒரு புதுமையான பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க தெரியாத மாதிரி கேட்கும்போது தர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு என்று தெரியாது போல கேட்டாள் அவர். இது வந்து சூடான பொருளை சூடாகவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாகவும் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்றாரு. சொல்லுதனே இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதுனே அவர் சொல்றாரு, ஒரு கப் காப்பியும் ஒரு கப்பு ஐஸ்கிரீமும் இருக்குது அப்படின்னு சொல்லதோடனே மனைவி மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதை புரிந்து கொள்வது என்பது வேறு. அதே மாதிரிதான் தீர்மானம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அதை தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி விடுகிறார்கள். அதனாலதான் அந்த குழப்பம் வருது. புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் போது செயலளவில் என்பது மிக முக்கியமானது. செயல்படுத்துறது என்பது மிக முக்கியமானது. செயல்படுத்தி அனைவரும் வெற்றி பெறலாம். அதேதான் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி தீர்மானம் பண்ணி ஒரு நல்ல மகவை பெற்றெடுக்கிறதுக்கு அன்றே வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா எப்படி சொல்லியிருக்காருன்னா இப்போ நாம வந்து ஒரு மனைவியும் கணவனும் அந்த உறவு கொள்ளும் போது
உள்ளே மலம் மூத்திரம் எல்லாம் தங்கி இருக்குமானால் அந்த குழந்தை வந்து குருடு செவிடு இந்த மாதிரிதான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 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 திருமூலர் சொல்லிய கருத்தை எடுத்து அந்த முன்னோர்கள் சொல்லிய கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் போது நல்ல ஒரு மகவை பெற்றிருக்கலாம் என்பதும் அந்த தீர்மானத்தில் அவங்க அந்த கணவன் மனைவி தீர்மானம் எடுக்கும் போது நல்ல அறிவுள்ள குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்புள்ளது. இப்ப எனக்கு முன்னாடி பேசின வேங்கடன் சார் சொன்னாங்க செயலளவில் இல்ல பெயரளவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எல்லாருமே மனிதன் மரணம் என்பது எதில் இருக்குதுன்னா உயிரோடு இருக்கும் வரை இல்லை. மனிதன் மரணம் என்பது உயிரோடு இருக்கும் வரை இல்லை. மனிதன் மரணம் என்பது அவன் புகழ் இருக்கும் வரை இருக்கும் என்பது உண்மை. எப்படின்னா திருவள்ளுவர் வந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரிதான் இருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல நம்ம சொல்றது எல்லாமே அதை நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறத விட அந்த சொல்ல வந்து செயல்படுத்தும் போது அந்த சொல்ல திறமை வாய்ந்த சொல்லாக இருக்குது என்பது உண்மை. எனவே நான் எனக்கு முன்னால் பேசிய வேகந்தன் சார் ஆகட்டும், எனக்கு பின்னால் பேசக்கூடிய பிரதிவிராஜன், பி செந்தில்குமார் சார் ஆகட்டும், நாங்கள் அனைவருமே, அதாவது எங்கள் அணி சார்ந்த வீரசேகரன், KRB நித்யா தேவி மேடமா அனைவருமே நாங்கள் செயலளவில் தான் என்பதை சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாள், இன்பமான நாளை தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப் பொருள் உலகமயம், நதிகள் தேசியமயம், மிக்க நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த உறவு முறையில் உள்ள நற்புலரி அமைப்புக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நடுவராகிய உமா மகேஸ்வரி மேடருக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி மேடம். அருமை அருமை. அதாவது பேரு கேட்ட திருமூர்த்தி அப்படின்ற அந்த திரு அப்படின்ற வார்த்தையே வந்து மிகவும் தமிழ்ல சொல்லணும்னா செல்வம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் திருமந்திரத்திலிருந்து திரு என்ற வார்த்தையை மையமாக வைத்து ஒரு சிறப்பான கருத்தை கூறினார். ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கணும்னு நினைச்சோம், அந்த கார் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு கருத்து. அடுத்தது வந்து அவரோட மனைவி மகிழ்ச்சி படுத்த பிளாஸ்க் வாங்கி சென்றார். அதுல வந்து முதல்ல வந்து எதுக்கு என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு இது பண்ணும்போது அந்த தீர்மானம் என்பது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும், அதே போல திருமந்திரத்திலிருந்து மலடு குருடு என்ற வகையில் மலம் என்றால் இருந்தால் வந்து அந்த குழந்தை வந்து இதுவா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு கருத்தையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு உறவு இருக்கும்போது மூச்சு துவாரத்திலிருந்து எந்த பக்கம் காத்து அதிகமா வருதோ அதை பொறுத்து ஆண் குழந்தை பிறக்கும் அல்லது பெண் குழந்தை பிறக்கும் என்ற வகையிலும், அதே போல இரட்டை குழந்தை பிறக்கும் என்ற வகையிலும் இந்த காலகட்டத்துல ஸ்கேன் இருக்கு. ஆனா ஸ்கேன் எல்லாம் வராததுக்கு முன்னாடியே வந்து திருமந்திரத்தில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டது. அதை வந்து இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற காலகட்டத்துல அது உண்மை என்பதும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாம வந்து ஒருவர் வந்து மரணம் ஏற்படுவதற்கு வரைக்கும் வந்து புகழ் என்பது ரொம்ப முக்கியம் என்ற வகையிலும், திருக்குறளில் வந்து எப்பொருள் யாராவை கேட்கணும் என்ற வகையிலும் திருக்குறளிலிருந்து ஒரு வரிகளையும் தொட்டு, தீர்மானம் என்பது வந்து பேரளவில் இல்லை, அது வந்து செயல் அளவில் நம்ம புரிந்து கொள்வதை பொறுத்து அது செயல் அளவில் இருக்கிறது என்று ஆணித்தனமான தன்னுடைய கருத்துக்களை வந்து கூறிவிட்டு சென்று இருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயா, மிகவும் அருமையான கருத்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். என்னங்க தீர்மானம் எல்லாம் செயல் அளவுல இருக்குன்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் கிடையாதுங்க, அது பேரளவுல தாங்க இருக்கு என்று இந்த வருடம் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானங்கள் பேரளவில் தான் இருக்கிறது என்று சென்னையிலிருந்து புறப்பட்டு வரும் பிருத்திவிராஜன் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். நன்றி நடுவர் அவர்களே. லட்சுமி சார், நான் பேசுறது கேக்குதா சார்? கிளியரா கேக்குதா சார்? நல்லா இருக்குங்க. எஸ் சார், சந்தோஷம். நற்புலரியில் இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம். எனக்கு முன்னால் பேசினது வந்து நண்பர் விவேகானந்தர் அவர் வந்து ரொம்ப அருமையான துவக்கம்னு நான் சொல்வேன். நான் அதாவது ஒரு விஷயத்த பேசணும்னா புள்ளி விவரத்தோட பேசணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காரு. அதை பட்டிமன்றத்தில் ஸ்லைட்ஸ் போட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர்
இன்னொரு முதல்வர் ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருக்காரு. அவருக்கு நம்ம சமர்ப்பணம் அப்படின்னாங்க. நாங்கள் அந்த சாரி அந்த செஷனில் நான் இல்லை. ரொம்ப அருமையான செஷன் அது. புள்ளி விவரத்தோட பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 22% தான் ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, தலைப்பு வந்து நீங்கள் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கணும். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயரளவில் இருக்கின்றனவா அல்லது செயலளவில் இருக்கின்றனவா? கேள்வியில் தான் அந்த இதில் இருக்குது. அது பெரும்பான்மையானவர் எந்த ஃபாலோ பண்ணுறாங்களோ, பெரும்பான்மையான ரிசல்ட் என்னவோ அதை தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். பெயரளவில் இருக்கின்றன அப்படின்ட்டு. செயலளவில் இருக்கின்றன அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே யார் நிறைய பேர் இதில் கலந்து நம்ம இந்த பட்டிமன்றத்தில் கலந்து பேசிட்டு இருப்போமான்னு தெரியல. ஏன்னா 1008 வேலை இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் பார்க்க போயிருப்பீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. அது வேற லெவல் இது. அது நான் என்ன சொல்லேன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது பேரளவில் தான் பெரும்பான்மையாக இருக்குது. ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் ஒரு தலைவராக இருக்கலாம். இருக்கிற எல்லாரும் தலைவராக முடியுமா? அப்புறம் யார் தொண்டராக முடியும்? ஸோ தலைவர் அப்படிங்கிறது தலைவர்கள் மட்டும்தான் வந்து செயலளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மீதி எல்லாம் வந்து பேரளவில் தான். எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய எதிரணி வந்து திருமூர்த்தி சார் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற திருக்குறளை யூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம திருமூலருடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. ரொம்ப அருமையான கருத்துக்கள். அவங்க சொன்னது என்னன்னா, தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட் சார். நீங்க சொல்றது கரெக்ட். எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு இன்னைக்கு நாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய நல்ல விஷயங்கள் யார் புரிஞ்சுக்கிறாங்க? லக்ஷ்மி சார் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. நேற்று ஃபுல்லாக அவருடைய செஷன் சொல்லியிருந்தாரு. அந்த 10 கருத்துக்களுமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருத்துக்கள். யாருக்கும் வந்து இருவேறு ஒப்பீனியன் இருக்கவே முடியாது. அருமையான கருத்துக்கள். எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி தான் இருக்கணும். வீட்டில் தான் சமைக்கணும். வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. டெய்லி வந்து 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி வாக்கிங் போகணும். எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? அப்படிங்கிறது பிரச்சனை. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அப்புறம் எதுக்கு நம்ம பெயரளவில்ங்கிற வார்த்தையே இருக்காது. செயலளவில் என்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செயலளவில்ங்கிற வார்த்தையே இருக்காது. பேரளவில் தான் நம்ம வந்து நியூ ரெசல்யூஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 30 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லும்போது, எப்படி இருக்கணும்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். அதாவது அதுக்கு வந்து ஒரு ஃபைனட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த டைம்ல நம்ம முடிக்கணும். ஒரு டைம் பவுண்டடா இருக்கணும். நம்மளோட இலக்கு வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்த்துருக்கணும். யாரெல்லாம் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு தான் அது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இன்னொன்னு இன்னைக்கு திருமூர்த்தி சார் சொன்னது ஒரு அருமையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம திருமூர்த்தி சாரா இவர் விவேகானந்தர் சொன்னார்னு நினைக்கிறேன். அதாவது அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க வந்து அவமானம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சந்திச்சா மட்டும்தான், அவங்க மட்டும் தான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். அந்த ஒரு எண்ணத்த எடுத்து வச்சுக்கிட்டு, ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி, அதில அடிச்சு மேல போ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் உண்மை. எத்தன பேருக்கு அந்த அவமானம்ங்கிறது வந்திருக்கு. அத வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. அவமானத்த எடுத்துட்டு சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். யாருக்கும் தன்னம்பிக்கை இல்ல. தைரியம் இல்ல. தன்னம்பிக்கையும், தைரியமும் இருந்து தன்னுடைய எதிர்காலத்த தெளிவா பிக்சரைஸ் பண்ணக்கூடிய அந்த தலைவனுக்கு மட்டும் தான் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது செயலளவில இருக்கும். பெரும்பான்மையானது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பேரளவில மட்டும் தான் இருக்கும். இன்னும் ஒரு கருத்து சொல்லிடுறேன். இப்போ அம்பானி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. எல்லாரும் வந்து மீட்டிங்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு மீட்டிங்ல, ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, "சார் ஒரு ஒரு சார் ஒரு இந்த இந்த விஷயத்த செஞ்சோம்னா ஒரு 4000 கோடி நமக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ 4000 கோடி சரி கிடைக்குமா? ரைட் ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல சார், நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2025 ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா விட்டு வச்சுருவாரா? ஃபர்ஸ்ட் மெமோ குடுத்து அவர சஸ்பெண்ட் பண்ணிருவாரு. நீ உனக்கு எப்போ ஐடியா வந்ததோ, அந்த ஐடியாவ நீ உடனே என்கிட்ட சொல்லல. அதுவே நீ பண்ண பெரிய தப்பு. நீ ஐடியாவ 4 நாள் லேட்டா கொண்டு வந்திருக்க. கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ நஷ்டம். அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ எந்த ஒரு தலைவன் வாழ்க்கையில முன்னுக்கு போணும், அடுத்த லெவலுக்கு போணும்னு நினைக்கிறானோ அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சுட்டு, அது நியூ இயர் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணி கடைசி ஒரு அந்த நிமிடம். அந்த செகண்டே வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து பெயரளவுல தான் இன்னைக்கும் இருக்கு. 1. 2வது நம்ம உயிர் எடுத்துக்கோங்க. எந்த உயிர் இந்த உலகத்துல இருக்கிற ஜனித்திருக்கிற ஒரு உயிருமே ஒரு செகண்டும் வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு செகண்டும் அடுத்த நிலையை நோக்கி அது தொடர்ச்சியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம ஹார்ட் என்னைக்காவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கா? நான் 2025லேருந்து நான் சூப்பரா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நம்ம லங்ஸ் என்னைக்காவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கா? கிடையவே கிடையாது. அந்தந்த செகண்ட் அதாவது ஒரு வேலைய தெளிவா பார்க்கறனால தான் நாம இன்னைக்கு உயிரோடவே இருக்கோம். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாம, அந்தந்த நேரத்துல எப்பவுமே வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவனும் எப்பவுமே அந்த ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட வந்து அவன் நியூ இயரா நினைச்சு ஒர்க் பண்ணா மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல அடுத்த லெவல் போ முடியும். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் வந்து செயலளவில் இல்ல, பேரளவில தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான வாதம். நன்றி நண்பர்கள் அவர்களே. அடுத்த வாரத்த நம்ம பார்ப்போம் என்ன போகுதுன்ட்டு. தேங்க் யூ. அருமையான கருத்துக்கள் ஐயா. அதாவது தலைவன் வந்து எல்லோருமே ஆக முடியாது என்ற ஒரு கருத்தையும், எப்படி இருக்க வேண்டும் என்பதனை வந்து பிக்சர் போட்டு டைம் பவுண்டா இருக்கணும் என்ற கருத்தையும், அவமானத்தை சந்தித்தாதான் எதையும் அத ஸ்ட்ராங்கா எடுத்து இது பண்ணாதான் நம்ம வந்து
தீர்மானம் சரியாக இருக்கும் என்ற வகையிலும், எந்த ஒரு ரெசல்யூஷனையுமே வந்து இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ற ஒரு கருத்தையும், ரெசல்யூஷன்லாம் எங்கெங்க செயல் வடிவில் இருக்கு, அது வெறும் பெயர் வடிவில் தான் இருக்கிறது என்று தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக கூறிய திரு பிருத்திவிராஜன் ஐயா அவர்களுக்கு நற்புலலை அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். 2 பேர் வந்து பெயர் அளவுல தாங்க இருக்கு அப்படின்ற கருத்தை வந்து கூறிவிட்டு சென்றிருக்காங்க. அதை மாற்றி அப்படிலாம் இல்லைங்க, அது செயல் வடிவிலும் இருக்கிறது என்று கூற வருகிறார் ஆர் வீரசேகரன் ஐயா. வீர பேரையிலே வீரத்தை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டிருக்கும் வீரசேகரன் ஐயா அவர்கள் பெயரளவுலலாங்க இல்லைங்க, அது செயல் வடிவில் இருக்கிறது என்று கூற வருகிறார். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நீங்களும் நானும் தானுங்க. நம்மளும் கத்துக்கிறோங்க ஒருவருக்கு ஒருவர். வின் வின் சிச்சுவேஷன். முதல்ல வந்த ஐயா அவர்கள் பவர் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து அருமையா காமிச்சாரு. ஐ எம் டேக்கிங் as a point from the power. அந்த பவர் பாயிண்ட்லயே நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறேன். பவர்னா என்ன? நான் ஒரு மேனேஜரா இருக்கேன், ஜிஎம்ஆ இருக்கேன், சிஇஓவா இருக்கேன், எல்லாம் ரைட்டையும் நீட்ட பவர் இருக்கு. ஒரு ஃபேமிலியில ஹெட்டா இருக்கேன், ஃபேமிலி ஹெட். ஓகே, பவர் இருக்கு. How I am going to use that power? There the difference. Power is vested in my hand, not to punish the people, but to correct the people. Power is vested in my hand, not to punish the people, but to correct the people. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு பாடல்ல சொன்னாரு, அவரை புரட்சி கவின்னு நம்ம சொல்றோம். கொலைவாளினை எடடா. அடுத்த வரிய பாருங்க, அந்த வரியில மட்டும் ஒரு சிறு தவறு நடந்திருந்தாலும் அவரை புரட்சி கவிஞருங்கிறதுக்கு பதிலா தீவிரவாதின்னு சொல்லியிருப்போம். கொலைவாளினை எடடா, கொடியோர் செயல் அறவே. செயலை மட்டும்தான் அந்த கொலைவாளா இருந்தாலும் செயலை மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த மனுஷன் கொடிய செயலை செய்யாம நல்ல செயலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதுதான் அந்த இதுல இருக்கிறது. இப்ப உங்கள்கிட்ட ஒரு பெரிய பணிவான வேண்டுகோளை விடுறேன். நான் அவன் இல்லை, என்ன அவங்கிறத மறந்துடுங்க. வீரசேரனாவே யாரு? நான் இல்ல. அது என்ன வந்து கடையேழு வள்ளல்கள் நம்ம அறிந்திருக்கோம் இல்லையா? பாரியிலிருந்து ஓரி கடையேழு வள்ளல்கள். என்ன நீங்க இப்ப உருவகப்படுத்த வேண்டியது கடை 8வது வள்ளல், 8வது கடை வள்ளல். நான் இப்போ ஒண்ணு செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? மதிப்பிற்குரிய முதன்மை அதிகாரி அவர்களே, அமைச்சர் அவர்களே, வருக வருக. இந்த 30 நாட்களாக நட்புணரி பேரமைப்பில் வந்து நமக்கெல்லாம் அறிவுறுத்தி தந்தார்களே, அந்த 30 பேர்களையும் அழைத்து வந்து 30 சிம்மாசனத்திலே தனித்தனியாக அமர வையுங்கள். சரிமண்ணா, செய்து விடுகிறோம். சரி, எங்கே நமது நிதியமைச்சர்? அழையுங்கள். நிதியமைச்சர் அவர்களே, ஒவ்வொருவருக்கும் 1000 பொற்காசுகள் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும். ஒரு பொற்காசினுடைய எடை எவ்வளவு? என்ன? 1 கிராமா? நோ 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 100 கிராம்ஸ். ஒருத்தர் ஒரு நாணயத்தினுடைய பொற்காசினுடைய அளவு 100 கிராம்ஸ் தங்கம். ஆக 30 பேருக்கும் 30,000 பொற்காசுகளையும் நீங்க வழங்கணும். எங்க கணக்கர் நாளைக்கு இதுக்கெல்லாம் ஆன மொத்தம் இன்னைக்கு என்ன தங்கத்தோட விலைன்னு பார்த்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு நமக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிடணும். ஓகேயா? ரைட். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு let it be a fun. இப்ப நேரடியா இதுக்கு வர்றேன். ஒரு சகோதரி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்மளிடம் வந்து ஒண்ணு சொன்னாங்க. சாக்லேட் எப்படி உருவாகுது தெரியுங்களா சார்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க. ஐயோ, தலைமுடியிலிருந்து எடுத்து அதில் இருக்கிற ஒரு காம்பனன்ட், கெமிக்கல் காம்பனன்ட் அந்த சாக்லேட்ல கலக்குது. அது உடலுக்கு கேடுனாங்க. உணர்ச்சி எப்பவுமே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற ஆளுங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அதுல பின்னூட்டமா சொன்னப்ப, இன்று முதல் நான் சாக்லேட்டை யூஸ் பண்ணவே மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.
இப்ப பாருங்க, இந்த ஒரு பெரிய டப்பால வச்சிருக்கேன். கடைசி ஒரு நிமிடம் ஐயா, கடைசி கடைசி ஒரு நிமிடம். நிமிடம். ஒவ்வொரு நன்றி ஒவ்வொருத்தருக்கும் தரேன்னு வச்சுங்க. இவங்க சொன்னதுல ஒரு பெரிய ஒரு செய்தியை இதோட வச்சிருக்காங்க. யுஎன்ஓட செய்தியையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செய்தியும் இதுல வருது. என்னன்னா வேர்ல்டு ஹெல்த்ங்கிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வெறும் நோய் இல்லாம இல்ல, நீங்க வந்து பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். இப்ப நான் இந்த சாக்லேட்டுக்கு பதிலா இதை சாப்பிடுறப்ப எங்கோ முகம் தெரியாத ஒரு விவசாயிக்கு நான் உதவுறேன். ஆக நம்ம ரெசல்யூஷனை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். கண்டினியூஸா செஞ்சாதாங்கிறது இல்ல. நன்மை செய்யறோம்னு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், இன்னும் 6 மாசம் கழிச்சு நான் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம். அப்ப கூட நான் ரெசல்யூஷனை பாஸ் பண்றேன், ரெடியா கொண்டுட்டு போறேன், செயலாக்கத்துல வச்சிருக்கேன் தான் அர்த்தம். எனவே செயலில் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா. அதாவது தொடக்கமே வந்து ஒரு பாடலுடன் நல்லா இருக்க கற்றுக்கணும் என்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தை கூறி ஒரு பாடலுடன் சிறப்பான தொடக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீர்கள். அவர் சொன்ன பவர் பாயிண்ட்ல இருந்தே கொண்டு வரோம் வின் வின் என்ற வகையிலும் எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து பவர் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான், சரி செய்வதற்கு தான் என்ற வகையிலும், ஒருத்தரை வந்து தண்டிக்குவதற்காக இல்லை என்ற வகையிலும் ஒரு செயல் வடிவிலேயே வந்து நான் வந்து அதை கொண்டு வந்தேன். எப்படின்னா, இந்த தீர்மானம் இந்த மாசம் ஃபுல்லா நடந்த நிகழ்ச்சியில வந்து சாக்லேட்டை பத்தி சொன்னாங்க. அதை வந்து நான் கொடுக்காத இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து செஞ்சேன் என்ற வகையிலும் சிறப்பான, நானே வந்து இந்த தீர்மானத்தை வந்து செயல் வடிவில செஞ்சிருக்கேன், பேரளவில் இல்லை என்று தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக கூறிய வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு நற்புலரி அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த செயல் அளவுல இருக்கு அப்படின்ற கருத்தை கூறிய ஐயாவை தொடர்ந்து, அப்படிலாம் இல்லைங்க, செயல் வடிவில இல்ல, அது வெறும் பெயரளவுலதான் இருக்கு என்று தன்னுடைய கருத்துக்களை கூற பெயரிலேயே முருகனின் பெயரை வைத்திருக்கும் VP செந்தில்குமார் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். நட்புலரி நண்பர்களுக்கு இனிய பட்டிமன்ற காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நடுவரை வந்து ஒரு 18 டிகிரி வாங்கின உமாசங்கரி மேடம் வந்து ஒரு சென்னை ஹைகோர்ட் அட்வொகேட் வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பெயரளவிலே அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல இன்னைக்கு நடுவரா வந்திருக்கிற உமாசங்கரி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஏன்னா வந்து நாம வருட தொடக்கத்துல எடுக்கிற தீர்மானம் பெயரளவுல இருக்கா இல்ல செயலளவுல இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு தலைப்பு. எங்களோட தலைப்புக்கு வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமா வந்து நம்ம விவேகானந்தன் சாரும் பிருத்திவிராஜன் சாரும் ரொம்ப அருமையான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. எதிரணியில இருந்து பேசின திருமூர்த்தி சார் வந்தேன்னு சொன்னாங்க, மனைவிக்கு வந்து பிளாஸ்க் வாங்கி கொடுத்த கதையெல்லாம் சொன்னாரு. ஏன்னா வருட தொடக்கத்திலேயே வந்து அவர் தீர்மானத்தை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, இதை யாரும் செயலளவு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாவம் புலம்பிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. செயலளவுக்கு வரலங்க, பேரளவுக்கு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்து வீரசேகரன் சார் சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு டிராமா ஆக்டர் மாதிரி ரொம்ப அழகா பேசினாரு. எப்படின்னா வந்து வின்வின் சிச்சுவேஷன் வந்து டிசிஷன் எடுத்தா நல்லது அப்படி இப்படின்னாரு. ஏன்னா வின்வின்ங்கிறது வந்து வருடம் ஃபுல்லா ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாதே லைஃப் வந்து நல்லா இருக்கும். உறுதிமொழி எடுக்கிறது நாங்க தப்புன்னு சொல்ல வரல. அந்த உறுதிமொழி வருஷத்துக்கு முத நாள் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படிங்கறத எங்களுக்கு கேள்வி. அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு 365 நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு உறுதிமொழிங்கிற பேர்ல எடுத்ததுக்கெல்லாம், ஏன்னா வந்து இது மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லலாம். இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறது வருட தொடக்கத்துல அங்க இருந்து பரவுனது இது. ஏன்னா வந்து அந்த டிசம்பர் எண்டு 31 நைட்ல வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த இது வந்து ஒரு அரை மைண்ட்லயே வந்து எடுக்கிறது தான் உறுதிமொழின்னு நாங்க வலுவா சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஆதாரபூர்வமா சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கிலாந்துல வந்து 2007ஆம் வருடம் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில இதுக்குன்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணாங்க. ஒரு 3000 பேர்த்த வச்சு ரிச்சர்ட் வைஸ்மேன்ங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு.
3000 பேத்துல வந்து 88% பேரு முதல் 1 மாதத்துக்குள்ளேயே அந்த உறுதிமொழியெல்லாம் வந்து மறந்துடுறாங்க அப்படின்னாங்க. மீதி உள்ள 12%த்துல 10% பேர் ஒரு 6 மாசத்துல அதையும் மறந்தாங்க. 2% பேர் அத ரெகுலரா கடைபிடிச்சுக்கிட்டு வர்றவங்க தான் வந்து அத சரியா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறாங்க. எதிரணியில இருக்கிற இப்ப நித்யாதேவி மேம் டீச்சரா இருக்காங்க. 100க்கு 2 பாயிண்ட் 2 மார்க் வாங்குனா எவ்வளவு தூரம் வந்து அது செயலளவா இல்ல பேரளவா அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்க ரிசல்ட் குடுப்பீங்கிறது நீங்களே யோசிச்சுக்கலாம். உறுதிமொழிங்கிறது எங்கேயுமே இப்ப கோர்ட்டா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் அமைப்பு எல்லாத்துலயுமே இன்னைக்கு உறுதிமொழிங்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எடுத்தோனே வந்து சத்தியம்ன்னு சொல்லி சத்தியங்கிறது இன்னைக்கு சர்க்கரை பொங்கலோட இன்னும் டேஸ்ட்டா வந்து மக்கள் வந்து கையில எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து இந்த உறுதிமொழிகள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அத வந்து இன்னைக்கு வந்து யாரையுமே அத எடுத்துட்டு கொண்டு போறதில்ல அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப நானே வந்து அ க எக்சர்சைஸ் பண்ணணும். மத்தபடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இந்தந்த இது புரோட்டோகால் போட்டு போடணும், செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அ ஆனா அது வருடத்துல மொத நாள் மட்டும் தான் எடுக்கணுமா? அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுமே இப்ப இன்னைக்கு வாக்கிங் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம சரியா கொண்டு போயிடணும் அப்படின்னு வருஷத்துல மொத நாள் நெனைப்பாங்க. இப்ப அந்த ஆராய்ச்சி மாரி தான் வந்து அது அப்படியே வந்து கானல் நீரா மாறி போயிருது அப்படிங்கிறத சொல்லலாம். வருட தீர்மானம் அப்படின்னு எடுக்கிறது வந்து சத்தியம் பண்றதே இன்னைக்கு வந்து ஒரு சத்தியத்த உடைக்கதான்னு ஒரு படத்துல சொல்ற மாரி சொல்லுவாங்க. அது மாரி அந்த ஒரு விஷயங்கள்ல வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. எதிரணியில இருந்து வந்த 2 பேருமே வந்து இன்னைக்கு இந்த செயலளவுல இல்ல, பேரளவுல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி அர்த்தம் வர்ற மாரி தான் வந்து 2 பேருமே அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே. திருமூர்த்தி சார் அந்த ஒவ்வொரு 3 கதை சொன்னாரு. 3மே இன்னைக்கு சூழ்நிலைக்கு அ பெயரளவுல தான் இருக்கு. செயலளவுல இல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. எல்ஐசி டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், சாரோட மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வருடத்துல அந்த மொத நாள் அ கடைசி வருடத்துல 40 அந்த மொத வினாடிகள். நாள் மொத நாள் நம்ம எடுக்கிற விஷயங்கள் வந்து 365 நாள் எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து இது இல்ல. நம்மளுக்கு சூழ்நிலைகள் எப்படி எப்படி அமையுதோ, அதுக்கு தகுந்த மாரி சரியான ஒரு முடிவு எடுக்கும்போது தான் வந்து, அ நம்மளோட செயல் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களோட பெயரளவுக்கு தான் வருடத்தோட முதல் தீர்மானம் இருக்கு அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இந்த இனிய வாய்ப்பை குடுத்து, இந்த அ செயல் அளவு இல்ல, பெயரளவு தான் அப்படிங்கிறதுக்கு நடுவரா வந்து இன்னைக்கு தீர்ப்பு கூற வந்திருக்கிற சங்கரி மேடத்திற்கு, அ செயல் அளவு இல்ல, பெயரளவுல தான் இருக்குன்னு தீர்ப்பு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க் யூ மேம். அருமையான கருத்துக்களை பெயரிலேயே முருகரின் பெயரை வைத்திருக்கும் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள் அருமையான கருத்துக்களை கூறினார். உறுதிமொழி எடுப்பதுல தவறு இல்ல. ஆனா வந்து அத எல்லா நாளும் இது பண்ணணும். சும்மா தொடக்கத்துல எடுத்துட்டு போனா போராது என்ற வகையிலும், அவர் அணியை சார்ந்த தொடக்கத்தில் பேசிய விவேகானந்தன் ஐயா எப்படி புள்ளி விவரத்தை சொன்னாரோ, அதே மாதிரி அதே பாணியில வந்து புள்ளி விவரத்தை 2007ஆம் வருடம் 3000 பேரை வச்சு இது பண்ணாங்கன்ற விவரத்தையும், சத்தியம் என்பது வந்து சத்தியத்தை உடைப்பதற்கு தான் என்ற வகையிலும், எக்ஸசைஸ் புரோட்டோகால் என்ற வகையிலும், எல்ஐசி மேனேஜ்மெண்ட் என்ற வகையிலும் முதல் நாள் வந்து இது பண்ணிட்டா போறாது. அதையே வந்து தொடர்ந்து 365 நாளும் செய்யணும். ஆனா முதல்ல தொடக்கத்துல இது பண்ணிட்டு இதோட தான் இருக்கு. அது பேரளவுல தான் இருக்கு என்று அவங்க அணி சார்பாக அந்த தலைப்பை ஒட்டி வலு சேர்த்து விட்டு சென்றிருக்காரு என்று வகையில் சிறப்பான கருத்துக்களை கூறிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நற்புலரி அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். என்னங்க இது எப்ப சும்மா பேரளவுலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, செயல் வடிவில தான் இருக்கு என்று இறுதி பேச்சாளராக இந்த வருடம் தொடக்கத்தில் எடுக்கும் தீர்மானங்கள் செயல் அளவில் இருக்கிறது என்று பேச வருமாறு பேச்சு புயல் நித்யாதேவி அம்மா அவர்களை, மதுரையிலிருந்து ஒரு பேச்சு புயல் புறப்பட்டு காலையில் வருகிறது. வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அவையர் உள்ளிட்ட என் அணியினருக்கும் மாற்று அணியினருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கருத்தை தொடங்குகின்றேன். இந்த வருட தீர்மானம் பெயரளவிலா செயலளவிலா
அம்மா நாங்கெல்லாம் செயல் வடிவம். ஏன்னா செய்வன திருந்தச் செய், சேர்வாரோட அறிந்து சேர். நாங்க அப்படிதாம்மா சேர்க்கைய கரெக்டா பண்ணுவோம். அந்த சேர்க்கை சரியில்லைன்னு நினைக்கிறேன். மல்லாக்க பாத்துக்கிட்டு நட்சத்திரம் என்ற கூட்டம் போல நாங்கெல்லாம் வானத்திலே போய் நிலாச்சோறு சாப்பிடுவோங்க. எனக்கு பின்னாடி பேச ஆள் இல்லைன்னாலும் எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்க பேசுவீங்க, நான் பேசணும்னு என் பேச்ச பத்தி. அதான் நான் சொல்றேன். ஐயா பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு பவரை கொண்டு வந்து பிபிடி போட்டா அப்படி முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சிச்சுன்னா செயல் வடிவம் முடிஞ்சிருச்சு. பெயரளவுன்னு சொன்னாரு, செயல் வடிவத்தை காமிச்சிட்டாரே. அங்க நிக்கிறாரு எங்க அன்னைக்கு சார்பா பேசின விவேகானந்தன் ஐயா. நினப்பு பொழப்ப கொடுக்குங்க, ஆனா நினப்பு பொழப்ப கெடுக்கும்ன்ற வார்த்தையை தப்பா வச்சிருக்காங்க. அது மாதிரி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நடக்க போற சேவிங்ஸ பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப நடக்கிற ஆரம்பத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெயரை பத்தி பேசுனீங்க. அம்மா உங்க பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி எல்லாம் இருக்குன்னு. ஆனா அந்த பேர் சொல்ல வாழணும்னு தானங்க அழகாக உமாசங்கரின்னு பேரை வச்சிருக்காங்க. அந்த பேரை பத்தி பேசாம அதுக்கு பின்னாடி இருக்கிற டிகிரிய மட்டும் பேசிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிகிரி காப்பி போட்டு தர்றேன், ஓகேவா? அடுத்து பாம்பின் கால் பாம்பரின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அந்த பெயரளவுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பாம்பின் கால் பாம்பரியும், அவ்வளவுதான். எங்களோட செயல் அவங்களுக்கு பத்தி தெரியவே தெரியாது. அதனால அந்த பக்கம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு ஸ்லாங்ல தான் அவங்கன்னு பேசுறேன், கோச்சுக்காதீங்க. ஏன்னா இவ்வளவு அவமானப்படுறாங்க, இவ்வளவு அவமானப்படுறாங்க இந்த பட்டிமன்றத்துல. இனிமேவாவது திரும்பட்டும். ஏன்னா அவமானங்கள் வெகுமானமா மாறும் அப்படின்றது தீர்மானத்தோட முக்கியமான ஒரு புள்ளி. அதுக்கெல்லாம் நாங்க அவமானப்பட்டு இன்னைக்கு இந்த கட்டத்துல உட்கார்ந்துருக்கோன்றதுக்கு உதாரணத்துக்கு எங்க அணி சார்பா இருக்கிறவங்கன்னா அதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கங்க. வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி வேட்டி சட்டையை விரிச்சு விட்டுட்டு பேசினா பத்தாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் எத்தனையோ அர்த்தம் வரப்போறாங்க, பாத்துக்கங்க. எதிர்காலத்துல விசுவலைஸ் பண்ணணுமா? விசுவலைஸ் பண்ணுங்க. நிகழ்காலத்துல வாழுங்க. ஃபர்ஸ்ட் செயல் வடிவத்துல வாழ்ந்தாதானே எதிர்காலத்தை நீங்க விசுவலைஸ் பண்ண முடியும். எதிர்காலமே உங்களுக்கு தெரியும் போது நிகழ்காலம் என்னன்னு தெரியாம நாளைக்கு நடக்க போற இறந்த காலமும் புரியாம பேசிட்டு போயிட்டீங்களே நீங்க எல்லாம். ஹஸ்பண்ட் இருந்தா போதுவாங்க, வெறும் பேரளவுல இதோ செயல் வடிவுல நடக்குதுங்க. லெமன் சோறு நடக்குது, அதான் சொல்றேன், ஓகேவா? செயல் வடிவுல இருந்தாங்க. அப்பதாங்க குடும்ப தலைவன் அவங்க அட்டையில பேரை வச்சிருப்பாங்க, இல்லன்னா சிட்டையில எழுதி கொடுத்துருவாங்க. பின்னாடி போய் வேலைக்காரங்க நிக்கணும், தேவையாங்க? குடும்பத்துல இல்லத்தரசி கூட அப்படிதாங்க விரும்புவா. அது மட்டும் இல்ல, லங்ஸ், கண்ணு, அதெல்லாம் அதாவது வேலையை பார்க்கணும். அது தீர்மானமே எடுக்கலாம். அது ஒரு நாள் தீர்மானம் எடுக்கும். அப்ப டாக்டர் கிட்ட போவோம், அப்பதாங்க நம்ம செயல் காட்டுவோம். அது வரைக்கும் லங்ஸ் அங்க ஓப்பன் ஆகாது, அங்க இருக்கிற கண்ணு அங்க திறக்காது. ஆனா அறிவு கண்ணை திறந்துக்கங்க. இத்தனை வயசுல இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு பக்குவமா இருந்தாதான் நீங்க பிருத்திவிராஜ் சௌகான் மாதிரி கோடால போக முடியும். இல்லைன்னா இந்த கோடாலதான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் அவன் செயல். எங்க அணியில இருக்கிறவங்க 30,000 பவுன் சொன்னாங்க, அங்கிட்டு 3000 தான் சொன்னாரு செந்திலண்ணா. அவருதான் கணக்கு கால்குலேஷன் போட்டு ஷார்ட் பாஸ்ல போடுவாருன்னு பார்த்தா கணக்கு டீச்சருக்கே 2% சொல்லிட்டு போயிருக்காரு. 2% இருந்தாலும் செய்வனு திருந்த செய்யலாம். 2% இருந்தாலும் எனக்கு போதும் செயல் வடிவு, மித்த பேர் அங்கிட்டு போ அப்படின்னு தான் நான் விடுவேன். பெயர் அளவு உங்களை பெயர் தான் போடுவேன், மெயில் அனுப்பிடுவேன். அதனால பாஸ் போட மாட்டேன். இப்ப நீங்க பைபாஸ் வழியா போனா உங்களுக்கு கேட் பாஸ் கொடுத்தாச்சு, ஓகேவா? ஏன்னா உங்க டைம் முடிஞ்சு போச்சு, ஏன் டைம் ஆரம்பம் ஆயிடுச்சுல. ஆரம்பத்துல மட்டும்தான் தீர்மானம் சொல்றீங்க. ஆரம்பம் கரெக்டா இருந்தா தானங்க கரெக்டா இருக்கும். பிள்ளைக்கு பேர் வச்சாதானே அது பேரை சொல்லி கூப்பிட முடியும். ஏய் ஓய் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கடைசி ஒரு நிமிடம் சொல்ல போறாரு. ஏன்னா ஆடவிடம் கடைசி ஒரு நிமிடம் ஒரு சுகம் 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 சொல்றாரு. அங்க அபாயமணி அடிக்கிறோம் இல்லையா? ஆதாரம் ஆதாரம் சொல்லிட்டு மாற்றணியினர் பேசினாங்க. ஆனா சேதாரம் இல்லாம அவரு சங்கத்தை தருவாரான்னு கேளுங்க அந்த அண்ணன் கிட்ட. பேசி பாக்குறீங்க, எப்படிங்க நீங்க? எனக்காக என்ன தருவாரு? என்ன தாய் வீட்டு செய்வனும் எனக்கு சேதாரம் இல்லாம தானே வரணும். அதனால வேணா பொருத்தமா இருக்கும். வருத்தப்பட்டும் பற்றாதீங்க, சிறப்பா இருங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, எந்த வருஷமும் சரி, இடையில எல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கலாம். எப்படினாலும் நம்ம போராடி போகலாம். ஒரு நல்ல சக நண்பர்களை வச்சுக்கிட்டு நம்மளோட தீர்மானத்தை செயல் வடிவத்துல கொண்டு போறதுக்கு ஆயத்தம் ஆகலாம். நம்மளும் ஜிம்முக்கு போலாம், நம்மளும் எங்க வேணாலும் போலாம். ஆனா நம்மளுடைய அந்த வேலை செயல் வடிவுல நான் போய் சும்மா இப்படி உக்காந்துட்டு வந்தா எனக்கு சம்பளம் தருவாங்களாங்க? ஏங்க பெயர் அளவுல இல்லைனாங்க நான் போனா வேலை பார்க்கணுங்க. வேலை பார்த்தாதாங்க வெள்ளக்காரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொலைக்காரின்னு சொல்லிடுவாங்க. நீங்களே சொல்றீங்க, அப்புறம் நாங்க சொல்ல மாட்டோமா? செயல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சில பேருக்கு சூழ்நிலை அப்படி மாறிடுதுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் அவன் செயல்னு சொல்லுவாங்க. அந்த அவன் இவன் ஏகவசனம் தேவையில்லை.
இவன் சொல்கிறேன் கேளுங்கள், எல்லா நாளும் கவனாகும், இதுதான் உங்களுக்கு புரியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவமானம் பட்டுட்டீங்களா, இனி திருந்துவீங்களா மாற்ற நீங்களே? நாங்கெல்லாம் வந்து தன்மானமா இருக்கிறோம், தன்மான சிங்கம் தரத்துக்கு நிக்குது. கடைசி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் பேசிட்டு இருக்கோம், ஆனாலும் அழகா வந்து பேசிட்டு போயிருக்கோம். இந்த வருடம் மட்டும் இல்ல, எல்லா வருடத்திலும் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் செயல் வடிவிலே செயல் வடிவிலே செயல் வடிவிலே என்று செயலை நாங்க நிரூபிக்க போறோம். இந்த வருஷம் முடியும் போது நீங்க பார்க்க போறீங்க. அதை நான் மகிழ்வோட தெரிவித்து, இந்த நல்ல வாய்ப்பிற்கு நட்புணரிக்கும் இந்த அழகான தீர்ப்புக்காக காத்திருக்கின்ற செவி வரிகளுக்கும் மாற்றங்களுக்கும் நன்றி தெரிவித்து இடம் சார்கின்றேன். உங்கள் வித்யாதேவி பேச்சு புயல் மதிலிருந்து. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கூடுதலாக 53 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க. அருமையான கருத்துக்கள். அதாவது ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருத்துக்களை வாரி 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 பொழிஞ்சிருக்காங்க. அவங்க பேச்சு புயல் அப்படின்ற அந்த பெயருக்கு ஏற்றவாறு சிறப்பான கருத்துக்களை, அதாவது பெண்களை பற்றியும் சிறப்பாக சொன்னாங்க. செய்வதை திருந்த செய் என்ற வகையிலும், முதல் அணியை சார்ந்த ஐயா வந்து பிபிடி போட்டு அவரே வந்து பெயரளவுல இல்ல, அதை அவரே வந்து செயல் வடிவுல செஞ்சு விட்டு போயிட்டார் என்று வகையிலும், பாம்பின் கால் பாம்பரியும் என்ற வகையிலும், பெண் புத்தி முன் புத்தி என்ற வகையிலும், தீர்மானம் என்பது வந்து செயல் வடிவுல தான் இருக்கு, அது வந்து பெயரளவுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டீர்களால் அது செயல் வடிவில இருக்கும் என்ற தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக கூறிய நித்யாதேவி அம்மா அவர்களுக்கு நற்புலரி அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். 2 அணியை சார்ந்தவர்களும் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு சிறப்பான கருத்துக்களை கூறினார்கள். இப்போ இது வந்து 2 அணி கூறிய கருத்துக்களை மையமாக வைத்து நான் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரம். அதாவது தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேரளவிலும் இருக்கிறது, செயல் அளவிலும் இருக்கிறது என்று 2 அணியை சார்ந்தவர்களும் சொன்னாங்க. ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து நான் முதலே தொடக்கத்திலேயே சொன்னேன், தீர்மானம் என்பது வந்து நம்ம வந்து சிந்தித்து எடுக்க வேண்டும். அது நம்ம வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் வந்து நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அது மத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையிலும், தனக்கு சாத்தியமா தன்னால் செய்ய முடியும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் நம்ம வந்து அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சும்மா நம்ம வந்து ஒரு டிசம்பர் 31 மட்டும் ஒரு அடுத்த வருஷம் தொடங்கினோடனே இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், இதை பண்ணிட முடியும், அதை பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு வகையில வந்து இருக்கக்கூடாது. அந்த நம்ம ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 31 எடுத்தோம்னா அதை ஜனவரி 1 டிசம்பர் அடுத்த வருடம் டிசம்பர் 31 வரைக்கும் அதை நாம் வந்து நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் நாம் வந்து திறம்பட இருக்க வேண்டும். முதல்ல மனதளவில் நம்ம வந்து தீர்மானத்தை நம்மளால வந்து செயல்படுத்த முடியும் என்ற வகையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே வந்து எண்ணம், சொல், செயல் இந்த 3லயும் வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஒரு நேர்மறையான வகையிலும் நேர்மறையான சிந்தனையுடன் நாம் செயல்பட வேண்டும். தொடர்ந்து அதனை செயல்படுத்தும் போது அது செயல் வடிவில் இருக்கிறது. எனவே தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து பெயரளவிலும் சில பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது என்றாலும், அதனை பெரும்பான்மையான மக்கள் வந்து அது செயல் வடிவில் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை இலக்காக கொண்டு அடைய முடியும், வெற்றியை இலக்காக கொண்டு செயல்பட முடியும் என்ற வகையிலும் என்னுடைய தீர்ப்பாக தீர்மானங்கள் என்பது பேரளவிலும் இருந்தாலும் அதை வந்து நம் நடைமுறைப்படுத்தும் போது, நேர்மறையான எண்ணத்துடன் நடைமுறைப்படுத்தும் போது அது செயல் வடிவில் செயல்படுகிறது என்று என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன். நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நடுவர் அவர்களே. உங்கள் மனதிற்குப்பட்ட நல்லதொரு தீர்ப்பை இங்கு வழங்கியிருக்கிறீர்கள். ஆண்டு துவக்கத்தில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் பெயரளவில் இருக்கின்றனவா அல்லது செயலளவில் இருக்கின்றனவா என்ற இறுதி உங்கள் தீர்ப்பில்
அது நேர்மறையாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தும் போது அது கண்டிப்பாக செயல் அளவில் தான் இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்கி அந்த அணிக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பின்னூட்டம் வழங்கும் நேரம். குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடுவர் பொறுப்பேற்று நீங்கள் நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நற்புலரி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தில் இரு அணிகளிலும் மிக ஆர்வத்துடன் பங்கேற்பாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பின்னூட்டம் வழங்கும் நேரம் கருதி முதல் 3 நபர்களுக்கு மட்டும் பின்னூட்டம் வழங்க வாய்ப்பு அளிக்கப்படும். விரைந்து ஆண்ட்ரைஸ் செய்துபடி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ முதலாவதாக மேஜர் நாராயணன் அவர்கள் 3 பேருக்கு மட்டும் மேஜர் நாராயணன் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். அருமையான பட்டிமன்றம் மிக சிறப்பா ஆரம்பிச்சாரு, புள்ளி விவரத்தோட ஆரம்பிச்சாரு. கடைசியில நம்ம பேச்சு புயல் அம்மா ரொம்ப அற்புதமா முத்தாய்ப்பா முடிச்சாங்க. நடுவர் ரொம்ப அற்புதமா வேலை பண்ணாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா தொகுத்து வழங்கினாங்க. ஏதோ ஒரு அவசரத்துல ஒருத்தர் பேச்சு கேட்க முடியலன்னா கூட ஒரு அழகா சாராம்சம் ஒரு அழகா ஒரு 15 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. எல்லாருமே இந்த புள்ளி விவரம் சரி, புள்ளி விவரம் அள்ளி வீசினவரும் சரி, கடைசியில செயல் வடிவம் தந்தவங்களும் சரி, எனக்கு ரெண்டுமே இது கேட்கும்போது இவங்க பேசுறது கரெக்டா இருந்தது, இவங்க அடுத்து இவங்க பேசுறது கரெக்டா இருந்தது. இந்த ரெண்டையும் மீறி அற்புதமா நடுவர் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள். மிக நன்றி மேஜர் நாராயணன் சார் அவர்கள். ஆணிமுத்து என்ற பெயரில் இருக்குள்ள நித்யாதேவி மேடம் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நிஜமாவே பேரளவுல தான் நம்ம தீர்மானத்தை எடுக்கிறோம், அப்புறம் தான் செயல் வடிவுக்கு கொண்டு போறோம். கண்டிப்பா 2% குழந்தைங்க படிச்சாங்கன்றதுக்காக அந்த 98% பிள்ளைங்களை நான் விட போறது கிடையாது. அந்த செயல் வடிவுல தான் கொண்டு போறோம். அழகான ஒரு தீர்ப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து எதையும் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு துடிப்போட இருக்கு, இல்ல அடம் முடிச்சு செஞ்சிருவோன்னு அந்த விஷயத்துல ஆணித்தரமா இருக்குன்றதுதான் இங்க நான் சொல்லணும்னு வந்தேன். 2 அணியினருமே சிறப்பா பேசுனீங்க. நான் பேசினது ஒரு பேச்சளவு தான், அதனால மனதளவுல யாரையும் காயப்படுத்தினே நினைச்சிட வேணாம். நல்லா சிறப்பா இருந்தது. எனக்கு நடுவர் உமாசங்கரி அம்மா வந்தது, எல்லாரும் பின்னூட்ட வழிகள் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்திடம் சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி நித்யாதேவி அம்மையார் அவர்களே. நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கண்டுகளித்த தாங்கள் ஏதேனும் ஒரு 3 பேர் பின்னூட்டம் வழங்குங்கள் என்று தெரிவித்தவுடன் மேஜர் நாராயணன் அவர்கள் ஆண்ட்ரை செய்து உடனடியாக முன் வந்தார்கள். மற்றவர்களெல்லாம் பூவாத்தலை என்று போட்டு கொண்டு பேசலாமா வேண்டாமா என்று இருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நித்யாதேவி அதாவது பட்டிமன்றத்தில் பங்கேற்ற நித்யாதேவி அவர்களே செந்தில் குமார் அவர்களுமே கையை தூக்கி இருக்கிறார். மற்றவர்கள் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. இவ்வளவு நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டு கூட இன்னும் ஒரு தயக்க உணர்விலே இருக்கிறீர்கள் என்றுதான் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நான் 3 பேருக்கு என்று சொன்னவுடன் இடுகிடு என்று ஆண்ட்ரை செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஏன் அந்த கடைசி நிமிடம் வரை அதை கடத்தி கொண்டு போகிறீர்கள் என்றே புரியவில்லை. இப்பொழுது ஏவி ராமநாதன் சார் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். இப்போது விபி செந்தில்குமார் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். இந்த இனிய பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த நற்புலரி அமைப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ட்ரைனிங் மூலமா தான் கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பட்டிமன்றம் மூலமா ஒரு 6 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு கொண்டு போற குமரேசன் சார் வந்து எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் தகும். ஏன்னா இன்னைக்கு தலைப்புக்கு தகுந்த மாதிரி உமாசங்கரி மேடம் தீர்ப்பு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா பெயரளவுல இருக்கிறது செயலளவுல மாறணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தும். இன்னைக்கு தலைப்பு வந்து பெயரளவுல இருக்கா செயலளவுல இருக்கா அப்படிங்கிறதான் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்க 3 பேர் நாங்க பேசியிருந்தோம். ஓகே, நல்ல வாய்ப்பை கொடுத்த நற்புலரிக்கு நன்றி. லட்சுமி நாராயணன் சார் ரொம்ப சிறப்பா வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். நன்றி செந்தில்குமார் அவர்கள். ராம்நாத் சார் சொல்லுங்க. எஸ், இப்ப குரல் சரியா கேக்குது. மிக்க நன்றி. மிக அருமையான தலைப்பு. 2 பக்கமும் பேசிய பேச்சாளர்கள் 3+3 6 பேரும் தங்களுடைய கருத்துக்களை அருமையாக உதாரணங்களோடு வைத்தார்கள். நடுவரும் 2 பக்கமும் அலசி நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது விருப்பம் செயலளவில் இருக்கிறதா பெயரளவில் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக அது பெயரளவில் தான் இருக்கிறது என்று சொல்லலாம். விருப்பம் வேறு, தீர்மானம் வேறு. விருப்பமும் டெட்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த காலக்கெடுவும் சேரும் பொழுது அது வந்து தீர்மானமாகிறது.
சோ எனவே தீர்மானம் என்று தலைப்பில் இருப்பதால் கண்டிப்பாக செயலாளர் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதே போல நடுவர் அவர்களும் உமா சங்கரி அவர்களும் மிக அருமையாக ஒரு தீர்ப்பை செயலளவிலேயே தீர்மானங்கள் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தீர்மானம் என்று வரும்பொழுது அது வந்து டிசிஷன், அதாவது ஒரு ஒரு இது ஒரு கண்டிப்பாக ரெசல்யூஷன் ஆகி வருது. வெறும்னு ஆசை அல்லது விருப்பம் என்று வரும்பொழுது அது வந்து பெயரளவில் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. தீர்மானம் வரும்போது கண்டிப்பா செயலாளர் வந்தாலும் தீர்மானங்கிற வார்த்தையே வரும், அந்த டெஃபினேஷன் வரும். ஸோ விஷ் வேற, கோல் வேற. ஸோ தீர்மானம் என்பது கோல் சம்பந்தப்பட்டது. எனவே செயலாளர் தான் இருக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு அருமையான தீர்ப்பு. ஸோ அருமையாக இந்த பேச்சில் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், ஏற்பாடு செய்த அனைவருக்கும், இதை நல்லபடியில் நடத்தி கொண்டிருக்கும் திரு லட்சுமணன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி ஏவி ராமநாதன் சார். அடுத்ததாக ஜாக்லின் வேலு அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் 3 பேர்னோடனே நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரி விட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா டெய்லி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்காக. ஆனா எனக்கும் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசை. எல்லாருமே நல்லா அழகா சொன்னாங்க. ஆனா இப்ப நற்புலரியில வந்த பயிற்சியாளர்கள் எல்லாருமே வந்து தான் தீர்மானம் எடுக்கிறவங்க தான். இன்னைக்கு பட்டிமன்றம் பேசணும் அப்படின்றதுக்காக வந்து பேரளவுலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு தீர்மானத்தை வந்து செயலளவுல எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாலே நம்ம அதை வந்து செஞ்சு காட்டிடுவோம். பேரளவுல எடுக்கிறது பேர் தீர்மானமே கிடையாது. அது சும்மா ஒரு பேருக்கு அடுத்தவங்களுக்காக எடுக்கிறதா இருக்கும். எல்லாருமே செயலளவுல எடுத்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.